தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் மரணமடைஞ்சிருக்கும் நிலையில ரசிகர்கள் அவரை கடைசியா பார்த்த காட்சிதான் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. பொதுவா நடிகர் விஜயகாந்த் மத்த கோலிவுட் நடிகர் போல இல்லாமல் பெரும்பாலும் டூப் இல்லாமல் நடிக்கிறதையே விரும்பக்கூடிய நபர். பெரிய பெரிய சண்டை காட்சிகளை ரிஸ்க் எடுக்க வேண்டும்னாலும் கூட அவர் பெரிய அளவுல டூப் போட மாட்டாரு. நானே சண்டை போடுறேன்னு இறங்கி வேலை செய்வாரு. பல அடிகள் உயரத்தில் இருக்கக்கூடிய கடிகாரத்தில் நின்று இவர் போட்ட சண்டையெல்லாம் தேசிய அளவுல கவனம் பெற்றது. அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருந்தவர் விஜயகாந்த். கடந்த சில மாதங்களாகவே அவருடைய உடல்நிலை மோசமானதன் காரணமா அவரால் ஆக்டிவா இருக்க முடியல. 2011 எதிர்க்கட்சி தலைவரான சில மாதங்களிலேயே விஜயகாந்த் ஆக்டிவா இல்லாமல் போனாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவரால் பெரிய அளவுல நடக்கவோ பேசவோ முடியாமல் போச்சு. அவருடைய உடல்ல ஆக்டிவ் குறைந்து போனது முதல்ல குரல்ல தான் தெரிஞ்சது. அதன் பின்னால நடக்க கூட முடியாமல் அவர் சிரமப்படக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதுக்காக அவர் வெளிநாடுகளுக்கு கூட போய் சிகிச்சை பெறும் நிலையும் ஏற்பட்டது. இதனால அவருடைய உடல்நிலை மேலும் மோசமாச்சு. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் மரணமடைஞ்சிருக்கும் நிலையில ரசிகர்கள் அவரை கடைசியா பார்த்த காட்சிதான் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அவர் கடைசியா தேமுதிக பொதுக்குழு கூட்டத்துல கலந்து கொண்டாரு. பேச முடியாமல் கண்ணாடி அணிந்தபடி தலையை கூட அசைக்க முடியாமல் அவர் இருந்த கோலம் ரசிகர்களை அதிர வச்சிருக்கு. எப்படி இருந்த மனுஷனை இப்படி பார்க்க வேண்டும் என்பது போல ரசிகர்களும் கொதித்து போனாங்க. அவரால கையை கூட தூக்க முடியாத நிலையில மனைவி பிரேமலதா தான் அவருடைய கையை தூக்கி உதவிகளையும் செஞ்சாரு. ஸ்டண்ட் இல்லாமல் ஒற்றை கால்ல எகிரி உதைக்கக்கூடிய விஜயகாந்தை அந்த தோற்றத்துல பார்த்தது ரசிகர்களுக்கே பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. மியாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து இருக்காரு. அவருக்கு இன்னைக்கு காலையில தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டது. ஐசியூல அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்ட நிலையில சிகிச்சை பலனின்றி அவர் மரணமடைந்து இருக்காரு. அவருக்கு அடிக்கடி இப்படி உடல்நிலை மோசமாவது வழக்கம். இதுக்காக அவர் வெளிநாட்டுல சிகிச்சை பெறுவதும் வழக்கம். ஆனால் இந்த முறை அவருடைய உடல்நிலை ரொம்பவே நலிவுற்றதாகவும் சொல்லப்பட்டது. இதன் காரணமாகவே தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் கடந்த சில வாரங்களுக்கு முன்பே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தாரு. அங்க அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்துச்சு. அப்பவே அவருடைய உடல்நிலை மோசமானதாகவும் செய்திகள் வந்தன. அதன் பின்னால டிஸ்சார்ஜ் ஆன நிலையில நேற்று கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. கொரோனா மற்றும் நாட்பட்ட நுரையீரல் பாதிப்பு, நுரையீரல் அலர்ச்சி மூன்றும் சேர்ந்துதான் அவருடைய உடல்நிலையை மேலும் மோசமாக்கி இருக்கு. இதனால அவருக்கு கொடுக்கப்பட்ட தீவிர சிகிச்சை பலன் கொடுக்காமல் இன்னைக்கு காலையில உயிரிழந்து இருக்காரு.